பாட்டியின் அனுபவ மொழி. ஒரு ரயில்வே கிராசிங் பிரிட்ஜில் ஏற போயிருந்தேன். அப்போ நான் ஏறும்போது எனக்கு முன்னாடி ஒரு பாட்டியும் ஒரு சிறுவனும் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க, கொஞ்சம் தளர்ச்சியாக பொறுமையாக ஏறினாங்க. அவங்க பக்கத்துலேயே அந்த சிறுவன் பேரனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிறுவனும் ஏறிட்டு இருந்தான். அப்போ பாட்டி சொன்னாங்க, கண்ணா என் கையை பிடிச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிறுவன் கேட்குறான், ஏன் பாட்டி, எங்கே நான் எங்கேயா தொலைஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறியா, அதுக்காக கையை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைடா கண்ணா, நான் தொலைஞ்சு போயிடுவேணும்னு நினைக்கிறேன், வயசாகிறதில்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சரியமாக இருந்தது இந்த கான்வர்சேஷன். பாட்டி எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க? சும்மா நகைச்சுவையாக சொன்னாங்களா, இல்லை நிஜமாவே ஒரு பயத்தில் தொலைஞ்சிட போகிறோங்கிற பயத்தில் சொல்கிறாங்களா, இல்லை அந்த பையனை தன்னோட கையை பிடிக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டியோட டெக்னிக்காக இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நானும் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குறேன். இறங்கினதும் அருகில் இருக்கிற பூங்காக்கு தான் அந்த பாட்டியும் சிறுவனும் போகிறாங்க. நானும் அதே பூங்காக்கு போகிறேன். பாட்டியை ஒரு பெஞ்சில் உட்கார சொல்லிவிட்டு அந்த சிறுவன் விளையாட போகிறான். நானும் அந்த பாட்டி பக்கத்தில் உட்கார்ந்து பாட்டியோட பேச ஆரம்பித்தேன். அப்போது என் மனசில் தோணிகிட்டு இருந்த இந்த கேள்வியை அந்த பாட்டிகிட்ட கேட்டேன். நீங்கள் பேசிகிட்டு இருந்தது காதில் விழுந்தது பாட்டி. அந்த சிறுவன்கிட்ட என்ன அழகா, நான் தொலைஞ்சு போயிடுவேன் இல்லையா, வயசாகுது இல்லையா, அதனால தான்ப்பான்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டதும் அந்த பாட்டி சொன்னாங்க, யாரும் நம்மளை கட்டுப்படுத்தாத சுதந்திர உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் இளமையோட அடையாளம். இன்றைக்கி சொல்கிறோமே டீனேஜ், அடலசென்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோமே, அந்த இளமை பருவத்துக்கே ஒரு அடையாளம் உண்டு. யாரும் நம்மளை கட்டுப்படுத்தாத ஒரு சுதந்திர உணர்வு மனசில் அப்படியே ஊற்றெடுக்கும். அது எந்த பின் விளைவுகளை பற்றியும் யோசிக்காது. அந்த யோசிக்கிற நிலைமையிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரவாகம் மாதிரி எப்பயுமே ஒரு உற்சாகம், எனர்ஜி அண்ட் எந்தூசியாசம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒன்று பிரவாகமாக ஊற்றெடுத்துன்னு இருக்கும். அதனால தானே சுவாமி விவேகானந்தர் கூட 100 இளைஞர்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, இந்த நாட்டையே மாற்றி அமைக்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்தில் இருக்கிற அந்த பையன்கிட்ட என் கையை பிடிச்சிட்டு வா, எங்கேயாவது விழுந்துட போகிற அப்படின்னு நான் சொன்னேன்னா அவனுக்கு என் மேலே ஒரு கடுகடுப்பு, ஒரு எரிச்சல் தான் வந்திருக்கும். உடனே அவன் என்ன பண்ணியிருப்பான், வீம்புக்குன்னே அதை மீறி என் கையை விட்டுட்டு கூட போயிருக்கலாம். இது இளமையோட இயல்பு. அதனால் எங்கள் 2 பேருக்கும் எரிச்சலும் பகையும் தான் மிஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக நான் இப்படி சொன்னதுனால என்னாச்சு, அந்த சிறுவன் அப்படியே தன்னை ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக, தனக்கு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குற மாதிரி நினச்சிக்கிறான். பெரியவர்களோட உலகத்தில் அவனுக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வர்றது. அதனால் இப்போ கூட பாருங்கள், என்னை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, பாட்டி பத்திரமா இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத, நான் ஏதோ விளையாடிட்டு வந்துடுறேன், திரும்ப என் கையை பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு கூட சொல்லுவான், நான் தான் பாட்டியையே பத்திரமா அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவான். அப்படி இதனால் எங்கள் 2 பேருக்கும் அந்த எரிச்சலுக்கு பதிலாக ஒரு அன்பும் இணக்கமும் வர்றதில்லையா அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அந்த பாட்டியோட வித்தியாசமான அணுகுமுறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகாக சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னதும் அந்த பாட்டி சொன்னாங்க, இன்னும் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. நம்ம எவ்வளவோ தவம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறதே இருக்கிறதுலே உயர்ந்த தவம். அதை நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. அடுத்தது சொன்னாங்க, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. ஹாப்பினஸ் அப்படிங்கிறத எங்கெங்கேயோ இந்த நாளில் தேடிட்டு போகிறீங்க. உண்மையில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா.
ஒரு விஷயத்தில் நமக்கு மனசில் திருப்தி ஏற்பட்டுடுச்சுன்னா உடனே இந்த இடத்துல ஹாப்பினஸ் வந்துடும் அப்படின்னு. அடுத்தது, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. அறம், தர்மம், தான தர்மம் எவ்வளவோ செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு திங் வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்படி மற்ற உயிர்கள் கிட்ட நமக்கு ஒரு இரக்கம், ஒரு கம்பேஷன், மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம மனசு உருகணும், இரக்கப்படணும். அப்படி ஒரு இரக்கம் நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதை விட உயர்ந்த அறம் இல்லை அப்படின்னாங்க. அடுத்ததா, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. யாராவது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தையோ தீங்கையோ மன வருத்தத்தையோ கொடுக்குறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசு துடிக்கிறச்ச உங்ககிட்ட ஒரு பிக்கஸ்ட் வெப்பன் இருக்குது, ஆயுதம் இருக்குது. என்னது அப்படின்னா மன்னித்தல். நீங்கள் அதை மன்னிச்சு பாருங்கள். அதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டையோ ஒரு பெரிய வெப்பனால் ஒரு பதிலடியோ கொடுக்க முடியாது. இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் மன்னித்தல் தான் அப்படின்னு ரொம்ப அழகான இந்த 4 விஷயத்தை பாட்டி சொன்னாங்க. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. இதுதான் பாட்டியின் அனுபவ மொழி.